Hello friends, welcome to Net Flavours. இன்னைக்கு நாம கோடை காலத்துல நம்மள ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா வைக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம். கேரட் லெமன் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகளை ஊற வச்சிடலாம். சப்ஜா விதைகள் அப்படிங்கிறது எள்ளெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப பொடியா இருக்கும். இது நம்மளோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே இது பெருசாக ஆரம்பிச்சிடும். நார்மலா எல்லா ஜூஸ்லயுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இஞ்சில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நம்மளோட ஜூஸ்க்கு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை மேல இருக்க தோலை சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேரட் தான் நம்மளோட ஜூஸ்க்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும். இனி இதை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு கூடவே இஞ்சியும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டோம். இனி இதை ஒரு மெட்டல் ஸ்ட்ரைனர்ல வடிகட்டிடலாம். நீங்க துணியில வடிகட்டிக்கிட்டீங்கன்னா அந்த துருதுருன்னு இல்லாம கிளியர் ஜூஸா நமக்கு கிடைக்கும். அல்லது சின்ன ஹோல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி வடிகட்டி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு அரை கப் அளவு நமக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இனி நம்ம ஒரு 2 சின்ன சைஸ் லெமனை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஜக்ல 3 கப் அளவு கூல் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த வாட்டர்ல நம்ம வச்சிருந்த லெமன் எல்லாத்தையுமே பிழிஞ்சு சேர்த்துடலாம். லெமன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதுல நம்ம வடிகட்டி வச்சிருந்த கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, கேரட் ஜூஸ் ஆட் பண்ணோடனே நம்மளோட ஜூஸ்க்கு கலர் அப்படியே மாறிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா சூப்பரான கலர்ல இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மள ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா வச்சிருக்கோம். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இனி இதுல நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, சப்ஜா விதைகள் எவ்வளவு பெருசாயிடுச்சு அப்படின்னு. இனி இதுல நம்மளோட ஜூஸ்க்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்க ஐஸ் கியூப்ஸ் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா விட்டுடலாம். பாருங்க, நம்மளோட ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்விங் கிளாஸ்க்கு மாத்திடலாம். ஸோ உங்க வீட்டு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நீங்க சட்டுன்னு இதை ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் கண்ணுக்கு இனிமையா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான கேரட் லைம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸ்க்கு இந்த கோடை காலத்துல செஞ்சு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஸோ கடைகள்ல இருந்து வாங்குற ஜூஸை விட வீட்லயே நம்ம ஹோம்மேடா ரெடி பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.